அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து கட் பண்ணுற வீடியோ. ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறாங்களோ அதை நான் வந்து அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் அவங்க வந்து நான் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவேன். கீழே கோடு இது போடுறதுக்கு மடச்சி அடிக்க. அவங்க வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து அவங்க எடுக்க போகிறாங்க. அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்காங்களா அங்கே வச்சு மார்க் பண்ணி கரெக்டான மார்க்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி இப்போ கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போடல, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணு. போதுமா? நீ அவ்வளோ ஸ்டோட அகலம் வேணால் கீழே இடுப்போட அகலம் எடு. துணியை வந்து 2ஆக மடித்து போட்டு இடுப்போட அகலத்தை வந்து எடு. இப்போ இடுப்போட அகலம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கழுத்தோட உயரம் மார்க் பண்ணு. கீழே அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கல, கரெக்டாக அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கல அதில் வச்சு அப்படி கரெக்டான அளவில் ஒரு மார்க் போடு. போட்டியா? அப்படி தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடு. நீ உனக்கு எவ்வளோ பிடிச்சி அடிப்பியோ அவளுக்கு மேலே அது கரெக்டான அளவு மேலே தையலுக்கு. இப்போ நீ உனக்கு ஷோல்டர் மார்க் பண்ணு. 2.5 இன்ச்சு ஷோல்டர் வை அகலம். இது கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோ. நீ இறக்க வச்சு தானே போடுவேன். 2.5 இன்ச்சு வச்சுக்கோ. ஷோல்டர் அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இருக்கா? 2.25. அப்போ 3.25 ஆச்சு. அதே 3.25. 2.25னா 3.25. 1 இன்ச்சு 2.25 இருக்கு அளவு ப்ளவுஸில். 1 இன்ச்சு சேர்த்து 3.25. 3.2 வச்சிட்டியா? அவ்வளோதான். இப்போ நீ இதுக்கு வந்து கீழே 2.5 இன்ச்சு அகலம் வச்சு பாக்ஸ் போடு கழுத்துக்கு. கீழே அகலத்துக்கு 2.5 இன்ச்சு வச்சு பாக்ஸை போடு. பாக்ஸ் போட்டு அதை வந்து பாக்ஸ் போடு அப்படியே 2 நெட்டுக்கு. ரவுண்டு நீ என்ன டிசைன் கழுத்து போடுறனாலும் போட்டுக்கோ, இல்லை ரவுண்ட் போடுறியா எது வேணாலும் நீ உன்னோட விருப்பம் தான். கழுத்து நீ எப்படினாலும் வரைஞ்சிக்கோ. இப்போ நீ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பாரு. மொத்தம் 5.25 இருக்கும். அதே 5.25 அப்படியே கீழே வை. அப்படியே கீழே வை. 5.25 அதை மார்க் பண்ணு. மார்க் பண்ணிட்டு இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக போடு. மேலேருந்து ஷோல்டரில் அங்கேருந்து போட்டுட்டியா? இப்போ அதே 5.25 வச்சு மேலேருந்து கீழே அளவு வை. அதாவது ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு 5.25 வச்சு மார்க் பண்ணு ஃபஸ்ட்டு. அதை பாக்ஸ் போடு. அது கூட 1.5 இன்ச்சு வை. 1.5 வச்சு மார்க் பண்ணு. இப்போ ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிரு. 1.5 இன்ச்சுனா நீ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணல கரெக்டாக அந்த ரவுண்டு வரணும். வைக்கலாம் நீ அதிலே வை அப்படியே.
இந்த மாதிரி வைக்கணும். கரெக்டாக எப்படி கரெக்டாக வருதுன்னு பாரு, சீட் ஆகுதுன்னு பாரு. இரு வர வந்துருச்சா? மார்க் பண்ணிட்டியா? இப்போ வந்து ஜஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இந்த மாதிரி பின்னாடி ஷோல்டர் அக்குள் டு அக்குள் ரெட்டையாக மடக்கி பிடி. இதையும் அதையும் அப்படியே மடக்கி பிடிச்சிக்கோ. டேப்பை வச்சு அளக்கிறனால அளந்துக்கலாம், இல்லை அப்படி நம்ம எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்படி இந்த வாக்கில் திருப்பு. அந்த வாக்கில் திருப்பிக்கலாம். இதையும் அதையும் பிடிக்கணும். ஆமாம், அந்த கழுத்தையும் அந்த ஷோல்டரையும் பிடிச்சிக்கோ, அக்குளையும் பிடிச்சிக்கோ. கரெக்டான இங்கே அளவு கரெக்டாக இந்த அளவு வருதுல்ல, இங்கே வச்சு இங்கே வந்து இங்கே அரைஞ்சி இறக்கி வச்சுப்பார். அப்படியே அவனுக்குள்ள ஒரு மார்க் போடு. இருவாரு அரேஞ்சுனா இங்கே வச்சு பார்க்கணும். நீங்கள் இங்கேயும் வச்சு பார்க்கணும். அப்படி பாரு. மார்க் பண்ண அப்படியே எடுத்துட்டு அது இப்போ டேப்பை வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாரு. அதோட அகலம் இங்கேருந்து இந்த இது இங்கே வச்சு இப்படி பாரு எவ்வளோ அகலம் இருக்குன்னு. 9.5 இருக்கா? அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோ. அந்த கொக்கி பக்கம் வந்து அளந்து பாரு எவ்வளோ இருக்குன்னு. அக்கில் ஒரு சைடு மட்டும் அளந்து பாரு. இது வந்து நீ லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். லைட்டாக மட்டும் இழுத்து இது பண்ணிப்பார். 8.25 வருதா? அப்போ நீங்கள் எவ்வளோ இருக்குது? 9.5 சொன்னியா? அப்போ கரெக்டாக இருக்குது. அரேஞ்சு நம்ம உள்ளே போயிருக்கோம்ல, துணி உள்ளே போயிருக்கோம்னா அப்போ கரெக்ட் 9 இன்ச்சு. இப்போ அதில் வந்து ஸ்லீவோட அகலம் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாரு. கை சுற்றளவு பாரு. இந்த சைடு பார்க்கக்கூடாது, திருப்பி பின்னாடினாலுமே நீ முன் சைடு வரதை பார்க்கக்கூடாது. முன்னாடி வந்து நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம் இல்லையா, நம்ம வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி தான் நம்ம அளவு பார்க்கணும். கை சுற்றளவு வந்து பின்னாடி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பின்னாடி தான் பார்த்துக்கணும். முன்னாடி வந்து பார்க்கக்கூடாது. புரியுதா அப்படி இல்லையா சொல்கிறது? முன்னாடி குடஞ்சி வெட்டினால உனக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் நீ பின்னாடி தான் பார்த்துக்கணும். துணியை பரட்டி விட்டு பின்னாடி அதுக்கு முன்னாடி சொல்லலை. நீ இப்போ ஸ்லீவ் வந்து இந்த முன்னாடி எடுத்தேன்னா வேறு வித்தியாசம் வரும். குடஞ்சி விட்டிருக்கும்ல, அதனால் நீ பின்னாடி பெரட்டி விட்டாலும் முன்னாடி வச்சு அளவு பார்த்தாலுமே இந்த பின்னாடி உள்ள பக்கம் தான் அளவு பார்த்துக்கணும். முன் பக்கம் வச்சு அளவு பார்க்கக்கூடாது. இதில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 7.5 இருக்குதா? அந்த 7.5 அதில் கரெக்டாக வருதான்னு பாருங்க. தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டு கீழே தையலுக்கு விட்டுட்டு நீ மார்க் பண்ணியிருக்கல, 2வது கோடு மார்க் பண்ணியிருக்கல, அதுலேருந்து வச்சு பாரு. கரெக்டாக வருதா 7.5? அப்போ கரெக்டு. நீ எடுத்த அளவு வந்து எல்லாமே கரெக்டு. ஓகேவா? ஒரு தடவைக்கு 2 தடவை அளந்து பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அங்கிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. நீ எவ்வளோ வேணுமோ உனக்கு மார்க் பண்ணிக்கோ. 1.5 இன்ச்சு வைப்பியா 1.5 இன்ச்சு வச்சுக்கோ, இல்லைன்னா 2 இன்ச்சு வேணா 2 இன்ச்சு வச்சுக்கோ. சரி. கீழே வந்து டாட்டுக்கு 1 இன்ச்சு, தையலுக்கு 2 இன்ச்சு. இடுப்புக்கிட்ட? ஆமாம், கீழே இடுப்பில் 1 இன்ச்சு வந்து அது டாட்டுக்கு. 2 இன்ச்சு வந்து நம்ம துணி உள்ள தையலுக்கு அடிப்போம்ல அது. இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுறோம். இப்படி ஒரு மாதிரி சாட்சி வருது. அப்படி தான் வரும். போடு இன்னைக்கு. அது ஒரு சிலருக்கு தான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இங்கே அகலமாக இருந்து இங்கே கீழே குறுக்கமாக இடுப்பு வந்து குறுகி வந்துச்சுன்னா அப்போ கிராஸாக வர மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இதை நீ கட் பண்ணி எடுத்துரு. புரியுதா புரியலையா? இல்லை புரியுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு, அது பின்னாடி உயரம் வச்சோடனே 1/2 இன்ச்சு வந்து பிடிச்சடிக்கு
தைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கழுத்துடைய அகலம், கழுத்தோட இறக்கம் எடுக்கிறோம். இறக்க வச்சோடனே பாக்ஸ் போட்டு கழுத்தோடைய இது ரவுண்டு வரைஞ்சாச்சு. அப்புறம் ஆம்கோல் வந்து இடுப்பு சுற்றுலா தான். ஆம்கோல் வந்து இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டர் அகலமும் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இங்கே வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கு பாக்ஸ் போடுறோம். ஓகே, பாக்ஸ் போட்டுட்டு அதில் நம்ம வந்து ஆம்கோல் வரைகிறோம். அப்போ இங்கே வந்து எவ்வளோ 2.5 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 3.25 1 இன்ச்சு கூட வைக்கணும். ஆமாம், 2.25 இருந்துச்சு அளவு ப்ளவுஸில். அப்போ 3.25 1 இன்ச்சு கூட வைக்கணும். 1 இன்ச்சு கூட வச்சு 3.25 மொத்தம் 5.25. அந்த 5.25 இறக்கத்துக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுட்டு அதே 5.25 நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கும் மார்க் பண்ணுறக்காண்டி திருப்பி அதே 5.25 இங்கேயும் வச்சு மார்க் பண்ணி அதை ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம். ஆம்கோல் வந்து இந்த 7.5 இன்ச்சு, உன்னோட கை சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு, ஜஸ்ட் அகலம் வந்து 9.5. அந்த ஆம்கோல் ரவுண்டும் ஜஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ கட் பண்ணு. இப்போ இது ஏன் ஆம்கோலில் 1.5 இன்ச் வைக்கிறீங்க? அது கை ரவுண்டு வரைகிறதுக்கு. நீ இங்கே எவ்வளோ வச்சு நீ போன இடத்துல எவ்வளோ வச்சு சொல்லி கொடுத்தாங்க? அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வைக்கிறதா? நம்ம இஷ்டம் வைக்கிறதா? உங்கள் இஷ்டம் வைக்கிறதா? அதான் கை வந்து கை சுருக்க வந்து வர்றது. அது கை சுருக்காதனால தான் வருது. பின்னாடி ப்ளவுஸ் அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ராய்ஜஸ் பூரா ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணினா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஸ்லீவ் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும். அதாவது ஒரு பக்கம் இதாகவும் இழுத்து பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும். நல்லா இருக்காது, கரெக்டாக ஒன்று போல் இருக்காது. கீழே ரவுண்டு வந்து ஒன்று போல் வராது. இப்போ இது அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணு. உனக்கு கீழே ஃபஸ்ட்டு எவ்வளோ அடித்து தான் நான் திருப்புவேன். அப்போ 1/2 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போடு. 1 இன்ச்சு நீ உனக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோ. நான் 1/2 இன்ச்சு வச்சுக்கோ. நீ 1 இன்ச்சு வேணா 1 இன்ச்சு வச்சுக்கோ. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இப்போ இந்த ஹலோ ப்ளவுஸில் உயரம் எவ்வளோ இருக்குங்க? கையோட உயரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணு. ஷோல்டரில் அந்த கை நீங்கள் எந்த கை வச்சு சொல்லி அந்த கை வலது கை வலது கை வச்சு மார்க் பண்ணு. இது பின்னாடி வரனால நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கையை? எப்பயுமே வலது கை தான். நான் வலது கை வச்சு தான் மார்க் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிடு. அப்படியே ஃபஸ்ட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணு. அப்படியே உயரம் கரெக்டாக அந்த மார்க் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கல அதில் கரெக்டாக வச்சு கரெக்டானால தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி அது மாதிரி கீழே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்க கீழேயும். இப்போ அதை வந்து நீ இதை ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போடு. அது ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும். அது மாதிரி அந்த கீழே 1/2 இன்ச்சுக்கு அங்கே கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீல்ல அதில் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும். சரி, இப்போ வந்து இதில் கீழே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. இந்த டேப்பில் கீழே வந்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாரு. 6. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து மேலே 7 இன்ச்சாக மார்க் பண்ணு. 7. ஆமாம், 7 இன்ச்சாக மார்க் பண்ணு. இப்போ நீ வந்து இங்கே 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டல, உன் கை சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு வருது. அது கரெக்டாக அதில் 7.5 மேட்ச் ஆகுதான் பாரு. கிராஸ் ஆச்சு பேப்பர். இந்த அடிக்கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா? அப்போ கரெக்டாக அப்படியே வச்சு கோடு போட்டு முடிஞ்சு. இப்போ நம்ம இது ப்ளவுஸ் வெட்டும்போது இதில் நம்ம எவ்வளோ 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி
இது என்ன இருக்கா உயரம் கையோட உயரத்தை எடுத்துட்டு இங்கே இது ஆம்கோல் அடிங்கை சுற்றளவு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக போட்டு இதுலேயும் ஸ்ட்ரைட்டாக போடணும். போட்ட பின்னாடி இதில் 6 இன்ச் எடுத்தோமாக்கா கை சுற்றளவு அவங்க எவ்வளோ இருக்கோ அதை விட 1 இன்ச்சு மேலே அடிங்கை சுற்றளவுக்கு 1 இன்ச்சு கூட்டி. இப்போ 6க்குன்னா இங்கே 7 வைக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து 1.5 இன்ச்சு கூட்டுற மணிக்கு வரும். 1.5 இன்ச் அவங்களுக்கு வந்து இப்போ கீழே 6 இன்ச்சு வச்சுருந்தா மேலே 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்கவுங்க அடிங்கை இங்கே சதை இருக்குல்ல அதை பொறுத்து வந்து இதாகும். இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டு அதை வந்து அப்படி கிராஸாக போடு. இப்போ அதில் பாதி எவ்வளவு 7.5 பாதி 3.25 வச்சு மார்க் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு தள்ளிட்டு 3ல ஒரு இந்த அளவு எடுத்துருக்கேன். 3.25 இந்த இருக்குல்ல இதே 3.25 அதே 3.25 அதுலேருந்து கீழே மேலே 1/2 இன்ச் வை. மேலே இது கீழே இது மேலே வந்து 1/2 இன்ச் வை. 1/2 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணு. ரவுண்டு வரையணும்ல அதுக்கு வச்சுட்டேல அவ்வளோதான். அதை வந்து நீ இதை வந்து இப்போ கிராஸாக இதையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணு. அந்த மார்க் பண்ணியிருக்கல 7.5க்கு மார்க் பண்ணியிருக்கல அதையும் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணு. அடுத்து இங்கே ஷோல்டர்லேருந்து அந்த அரைக்கு வந்து நீ போடு. நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக வச்சுருந்தேன்னா அதை வச்சு போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணலாமாக்கா? ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இப்படி திருப்பிக்கோ. அவ்வளோதான். ரவுண்டே வரலையேக்கா. என்ன ரவுண்டு வரல? 2 இன்ச்சு வை. ஷோல்டர்லேருந்து அங்கே 2 இன்ச்சு வை. ஆமாம், ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. அதில் வந்து நீ குடஞ்சி வெட்டுறதுக்கு கரெக்டாக இந்த 2 இன்ச்சு இருக்குது பார்த்தியா, இதுலேருந்து இப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக இப்படி கொண்டு போய் இங்கே வந்து வளைச்சி முடிச்சிரு. 2 இன்ச்சு இங்கே மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல இதை இப்படி கொண்டு போய் இந்த மாதிரி குடஞ்சி விட்டுறது. இந்த 2 இன்ச் வச்சுட்டோம்க்கா. இந்த 2 இன்ச்சு வச்சிருக்கல, இந்த 2 இன்ச்சு வச்சிருக்கல, இதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த கோட்டுக்குள்ளே வர மாதிரி இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி இந்த மாதிரி இப்படி போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே கை சுற்றளவில் 2 இன்ச் வைக்க. ஆமாம், தையலுக்கு விட்டுக்கோ. நீ எங்கிட்ட அது மாதிரி மேலேயும் தையலுக்கா 2 இன்ச்சு வச்சுக்கோ இங்கேருந்து. ஆமாம், அதான் நீ அவ்வளோதான். அப்படியே கொடுக்குறது முடிஞ்சு. இதுதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. நீ தச்சு போட்டு பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி வெட்டி தானே? ஆமாம், நீ ஃபஸ்ட்டு 2 இன்ச் சேர்த்து குடஞ்சி விட்டுறது கட் பண்ணிடுறத. அதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் குடஞ்சி விட்டுறது கட் பண்ணிக்கிறது வரைஞ்சிக்கிறது. அந்த கோடையை தான். போட்டுக்கணும். எங்கெங்கே நாச்சு போடணும் எல்லா இடத்துலையும் போட்டு. இப்போ அங்கேயும் நாச்சு போடு. இங்கே போடணும். ஆமாம், இந்த நாச்சும் பாடியோட நாச்சும் ஒன்று போல் மேட்ச் ஆகணும். இது எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியது. இப்போ நீ அப்படியே 2 துணியை எடுத்து அதை குடஞ்சி கட் பண்ணிடு. நீ தைக்கும்போது கட் பண்ணுவீங்களா? இப்போ இந்த மாதிரி தானே? ஆமாம், அந்த மாதிரியே தான் கட் பண்ணணும். நம்ம எப்படி நீ வரைஞ்சிருக்கியோ அப்படியே கட் பண்ணிடுங்க.
அதுக்குள்ளே கரெக்டாக அரைக்காத்து போட்டுக்கோ. அப்போ தான் ஞாபகம் இருக்கும் எது முன்னாடி எது பின்னாடின்னு. 2 நாச்சு வர்றது முன்னாடி வரணும், 1 நாச்சு வர்றது பின்னாடி வரணும். சரியா? இதில் போடலாம் ஆச்சு. அதுக்கு தான் கரெக்டாக மேட்ச் பண்ணுறது, அதுக்கு தான் கரெக்டாக அதுக்குள்ளே தையல் வரணுங்கிறக்காண்டி தான். இப்போ கிராஸ் ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் உன் ப்ளவுஸுக்கு பார்த்துக்கோப்ப. கிராஸ் தான். அப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வரைஞ்சிடும், எல்லாத்தையும் மார்க் பண்ணிடு. இந்த மாதிரி முக்கோணம் சேர்த்து கிராஸ், அதுதான் கிராஸ். ஃபுல்லாக அப்படியே நிப்பாட்டிடு. இங்கே இந்த ஸ்கேலை வச்சு நீ ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுடலாம். இப்போ நீ அதுலேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த பாக்ஸ் போட கரெக்டாக வரும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீ கோட போட்டேன்னா வந்து 3 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணி அவ்வளோதானக்கா. கீழே பட்டிக்கு மார்க் பண்ணாமல் எடுத்துட்டா அரைக்காத்து போட்டதை கரெக்டாக அரைக்காத்து போடு. ஃப்ரண்ட்டில் கேட்குறாம எடுத்தாச்சு. இங்கே போட்டுருவா. ஆமாம், அரைக்காத்து போடு. கீழே பட்டியோட உயரத்துக்கு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு ஃபஸ்ட்டு. அந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேல, அதில் கரெக்டாக 3 இன்ச்சு வர மாதிரி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணு. அவ்வளோதான். இனி எடுத்துரு, பேக் எடுத்துரு. இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்க. ஷோல்டர் வந்து 3.25, மொத்தம் 5.25. இங்கேருந்து கரெக்டாக 5.25 வச்சு, இங்கேருந்து 5.25 வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணு. மேலே ஷோல்டர் கரெக்டாக 3.25 வச்சு 3.25 வச்சு மார்க் பண்ணு. ஷோல்டர் அகலம் வச்சுருக்கீல்ல, அது கரெக்டாக 3.25 வச்சு மார்க் பண்ணு. ஏன்னா முன்ன பின்ன வரும். ஷோல்டர் பின்னாடி வந்து கம்மியாக வரும், முன்னாடி அகலமாக வந்துடும். நம்ம தைக்கும் போது அதை கரெக்ட் பண்ணி வெட்டிகிட்டு இருக்க முடியாது. கழுத்துலேருந்து கரெக்டாக ஷோல்டர் 3.25 கரெக்டாக இருக்கா? அந்த அகலம் கரெக்டாக இருக்கா? இப்போ அதை 2 அங்கேருந்து 5.25 மார்க் பண்ணிடுறியா? மார்க் பண்ணு. 2.5 + ஷோல்டரோட அகலம் வந்து 3.25, அப்போ மொத்தம் 5.25. 5.25 வச்சு மார்க் பண்ணிட்டியா? இங்கே வந்து ஷோல்டர் கரெக்டாக 3.25 இருக்கான்னு பாரு. 3.25 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணு. மார்க் பண்ணிக்கோ. 3.25 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டியா? இப்போ அந்த 5.25 இந்த 3.25 நேராக கோடு, ஸ்ட்ரைட்டாக கோடு போடு. இப்போ இந்த ஆம்கோல் கரெக்ட் பண்ணு. ஆம்கோலை வந்து எல் ஸ்கேலை வச்சு கரெக்டாக இது பண்ணு. இந்த கோட்டில் இப்படி வரணும். நீ ஆம் ஸ்கேல் அப்படி வைக்கும்போது, எல் ஸ்கேல் அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கையில் இந்த கோடை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோ. கீழே இருக்கு, அதோட உனக்கு மேட்ச் ஆகணும். இந்த கோடோட உனக்கு மேட்ச் ஆகணும். உனக்கு அதை கரெக்டாக அந்த இதையும் வச்சு இப்போ வர ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. பண்ணிட்டியா? எடுத்துரு. இப்போ அதை நீ ஒரு 1/2 இன்ச்சு வந்து வளைவு குடஞ்சி விட்டுறதுக்கு போட்டுக்கோ. 1 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணு. 1 இன்ச்சு வச்சு மேலே ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு வச்சில பின்னாடி, இதுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. இப்போ அதில் ரவுண்டு வர.
கையிலே போட்டு பழகணும். இந்த எல் ஸ்கேலை இந்த ஆம் ஸ்கேலை வச்சு நம்ம போட்டு என்னைக்கு போட்டு முடிக்கிறது? அவ்வளோதான். அவ்வளோதான். அடுத்து நீ வந்து இப்போ வந்து கழுத்து அடுத்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கழுத்து இறக்க வைக்கணுமா? நான் 1/2 இன்ச்சு விட மாட்டேன், அப்படியே வச்சுக்கு மார்க் பண்ணு. நீ 1/2 இன்ச்சு நீ இங்கே விட்டுட்டு மார்க் பண்ணுனா மேலே கரெக்டான அளவில் வரும். கீழே திருப்பி நீ மேலே 1/2 இன்ச்சு அங்கே விட்டு இது பண்ணணும். நீ இங்கேருந்து கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணு. 1/2 இன்ச்சு இது பண்ணாமல் நீ எவ்வளோ பிடிச்சடிப்பியோ அந்த அளவுக்கு வச்சு இது பண்ணி வை. அகலம் எவ்வளோ வச்சு மார்க் பண்ணிக்க இது வை. கழுத்து ரவுண்டு கரெக்டாக கொடுக்க தெரியல. இல்லைன்னா உன் கழுத்தோட உன் ப்ளவுஸில் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ரவுண்டு போடல. இல்லைண்ணா அவ்வளோ இறக்கம் வருமா? பின் கழுத்து இறக்கம் வருமா உனக்கு? இருவாரு இப்படியே தான் கழுத்து வந்து நம்ம ஒட்டி வைக்காத. நீ 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்ச மடைக்கு அடிப்பில்ல அந்த அளவு கனெக்ட் பண்ணி வை. அங்கே போகும்போது மட்டும் நம்ம ஒட்டி வைக்கணும். அந்த ரவுண்டு உனக்கு இன்னும் உனக்கு நீ இழுக்காதல. நீ இப்போ ப்ளவுஸை வந்து இப்படியே போடு. இந்த ரவுண்டு உனக்கு கரெக்டாக எப்படி வருது அந்த வருதுல கரெக்டாக இந்த மாதிரி இவ்வளோதான். நீ இழுக்க தேவையில்லை, ஒன்றும் செய்யலை. நம்ம கழுத்தில் நம்ம போடுற அளவு எப்படி போடுவோமோ அதே மாதிரியே ப்ளவுஸ் அளவு இதில் போடு. கிளாத்தில் ஆமாம் கிளாத்தில் அதை நீ ரவுண்டு அங்கே வரும்ல அந்த ரவுண்டு அப்படியே நீ போட்டு மார்க் பண்ணு. கரெக்டாக வரும். இந்த மாதிரி விட்டேன்னா அந்த வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா கரெக்டாக அப்படின்னு அந்த வந்துட்டுல அது வந்து நம்ம பிடிச்சி அடிப்போம்ல. அது கீழே வந்து நம்ம வந்து இங்கே கீழே இறக்குனேன்னா உனக்கு கீழே இறங்கும். நம்ம இங்கே மேலே ஏது கரெக்டான அளவில் தானே வச்சுருக்கோம். அப்போ அது கரெக்டாக வரும். நீ கட் பண்ணி பாரு. சரி அடுத்து வந்து பட்டியில் கொக்கியிலேருந்து பட்டி. ஆமாம் அது எவ்வளோ இருக்குன்னு பாரு. கொக்கி பக்கம் வந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பாரு. பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. உயரம் 3.2 3.25 அப்படின்னா அப்போ 4.25 வச்சு மார்க் பண்ணிக்கோ. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 4.25. 4.25 1 இன்ச்சு வை. கீழே மேலே நம்ம கழுத்து 1/2 இன்ச்சு மடக்கி அடிச்சிருவோம். ஊடால டக் டாட் பிடிப்போம். கீழே உனக்கு இப்போ மழைக்கு இப்போ பட்டி அடிப்பேன். அப்போ நீ 3/4 இன்ச்சு வச்சுன்னா எப்படி சரியாக வரும்? அதையே நம்ம இது பண்ணுற அங்கே வச்சுட்டேல்ல. அடுத்து வந்து கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஒன்று போல் கீழே போடு. அதை அப்படி கீழே எடுத்து விட்டுட்டு இப்போ நீ டேப்பை வச்சு அந்த ஷோல்டர்லேருந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஷார்ப் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 9.2 இருக்கு. அதை அப்படியே திருப்பு. அப்படியே வச்சு அப்படி அந்த 9.2 அப்படியே வச்சு நீ அடுத்து கீழே அப்படியே பாரு. 11.5னா 1.5 சேர்த்து 12.5 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. இதில் ஒரு இது கணக்கு வைக்க மாட்டேங்க. 1 இன்ச்சு வச்சு கீழே அப்படிலாம் நீ வைக்க வேணாம். நீ நேராக வை. டேப்பை வச்சு இப்படி நேரம் நடுவில் வைக்கணும். எப்படினாலும் வையில் நீ ஸ்ட்ரெயிட் கோடு தான் போட போகிற. நீ கிராஸ் எடுக்கலை. இப்போ வந்து கிராஸுக்கு நீ ஸ்ட்ரெயிட் கோடு தான் போட போகிற. அதனால் நீ எங்கேருந்து வச்சு எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட் கோடு மட்டும்தான் போடுவேன் அதில். அப்போ நீ 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோ. அளவு ப்ளவுஸில் 11.5 இன்ச்சில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 12 இன்ச்சு. இப்போ அதை வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடு. இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கும் அதுக்கு கரெக்டாக அந்த 12.5 வர மணிக்கு கரெக்டாக கோட போடும். போட்டுட்டில. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோ. அளவு ப்ளவுஸில் வந்து அந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு 2.25
2.25னா அரை 2.25. 2.25னா அரை இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 3.25. இந்த ஏற்கனவே நீ நான் அங்கேருந்து வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணு. 3.25 அந்த கோட்டில் ஸ்ட்ரைட்டாக அந்த கோட்டில் எங்கே 3.25 வருதோ அங்கே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைட் கோட்டுக்கு வர மணிக்கு மார்க் பண்ணிட்டுல. அதனால் அது பெருசாக. இப்போ வந்து நிப்பிள் பாயிண்ட்டு நிப்பிள் டு நிப்பிள் கணக்கு பண்ணணும். இது நிப்பிள் டு நிப்பிள்னா இது இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. நீ உள்ளக்க தவணி 1/2 இன்ச்சு உள்ளக்க விட்டுருப்பில்ல, இங்கே பட்டன் பீஸில் உள்ளக்க 1/2 இன்ச்சு. அப்போ அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து நீ உள்ளக்க இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளுவி. நீ அந்த பக்கம் எடு. உனக்கு அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு புரியலை. இதுனா நீ கரெக்டாக வச்சேன்னா அதில் இது பண்ணிக்கிறது. அந்த நிப்பிள் டு நிப்பிள் எடு. அப்படி கரெக்டாக ஃபுல்லாக வை. ஃபுல்லாக வச்சிரு. 3 இருக்குல்ல, 3.1 உள்ளக்க வந்து நீ அரை இன்ச்சு மடக்கி அடிச்சிருப்ப. இங்கே பட்டன் பீஸில் மடக்கி அடிச்சிருப்பில்ல, அப்போ அந்த அரை இன்ச்சு சேர்த்துக்கோ. 3.1னா 3.6 வை. இங்கேருந்து ஸ்ட்ரைட் கோடில் நேராக அங்கேருந்து 3.6 அரை இன்ச்சு சேர்க்கணும். நீ உள்ளே இப்போ மடக்கி அடிச்சிட்டே இல்லை பட்டன் பீஸில், அதில் உள்ளே அரை இன்ச்சு போயிரும்ல. நீ 3.1 வச்சேன்னா அப்புறம் 2.5 கணக்கு வந்துடும்ல. அப்போ உனக்கு கிராஸ் இங்கே முன்னாடி வந்துடும். புரியுதா புரியலையா? 3.1னா அரை இன்ச்சு சேர்த்துக்கோ. ஆமாம், அந்த கோட்டில் இருந்து அந்த கரெக்டாக 3.6 மார்க் பண்ணிக்கோ. உன் டாட் இப்போ வந்து கிராஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாரு. அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 1.25 இருக்கா 1 இருக்கா பாரு. 1 கரெக்டாக இதுக்கு 1 வருதான்னு பாரு. அந்த 3.1 வச்சு மார்க் பண்ணியிருக்கல. அவ்வளோதான். அப்போ அது அப்படியே மார்க் பண்ணிக்க. அங்கிட்டு அதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணு. இப்போ அவ்வளோதான் கிராஸு. நீ கிராஸ் வந்து இங்கே நீ உனக்கு வேணும்னா நீ இதில் வந்து இங்கேருந்து 3.1 வச்சு மார்க் பண்ணிடு. 3.6 வச்சு மார்க் பண்ணு ஃபஸ்ட்டு. 3 வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த சென்ட்ரு டாட்டு 3.6 கீழே சென்ட்ரு டாட் வச்சுருக்க. இந்த வச்சுருக்கல, இங்கேருந்து உயரம் உனக்கு வந்து 3 இன்ச்சு வை. டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. கரெக்டாக இதில் வச்சு மார்க் பண்ணணும். இதுக்கு தான் நான் உன்னை மார்க் பண்ண சொன்னேன். 3 கூட வருதுக்கா. நீ 3 வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணு. நீ அதுக்கு உனக்கு இதுதான் கரெக்டு. இந்த இருக்குல்ல, இங்கேருந்து நீ ஃபஸ்ட்டு 3.6 வச்சு மார்க் பண்ணுற. மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டியா? இது ஸ்ட்ரைட்டு. இதே உனக்கு ஸ்ட்ரைட்டு. இதில் நீ உனக்கு 3 இன்ச்சு வரணும். இதில் வந்து நீ 3 இன்ச்சு உனக்கு உயரம் கூட இங்கே தான் வரும். இங்கே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணு. இப்போ இங்கேருந்து இந்த கிராஸ் இந்த முக்கோணம், அந்த முக்கோணம் இதே உனக்கு டாட்டு. இதே உனக்கு டாட்டு. ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு. ஸ்கேலை வச்சு கோடு போட்டு பழகு. இந்தா அதுக்கு மார்க் பண்ணு ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த பக்கம் அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கல, அதில் இவ்வளோ தான் கிராஸு. என்னாச்சு? இல்லைக்கா, இப்போ நம்ம வந்து இந்த பின்பாட்டில் இருக்கிற கழுத்து ஆம்கோல் எல்லாமே போட்டு வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பின்னாடி இது வரைக்கும் கீழே வரைக்கும் வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பின்னாடி கீழே இருந்து பட்டியோட உயரத்துக்கு 3 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு வச்சு மைனஸ் மார்க் பண்ணுறேன்ல, பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி இது வந்து எவ்வளோ வச்சு ஆம்கோலும் ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் வச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே கோடு போட்டு அதை கரெக்ட் பண்ணி ஆம்கோல் ரவுண்டுக்கு கரெக்ட் பண்ணி கோடு போட்டு ஆம்கோல் 1 இன்ச்சு வச்சு பின்பாட்டில் 1.5 இன்ச்சு வச்சோம். இதில் 1 இன்ச்சு வச்சு இது ரவுண்டு போட்டோம். ரவுண்ட் போட்ட பின்னாடி அதுக்கு பின்னாடி இது கழுத்து வந்து அளவு ஜாக்கெட் வச்சு கழுத்து அகலம் வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு ரவுண்ட் போட்டாச்சு.
அப்போ ரவுண்ட் போட்ட பின்னாடி கொக்கியிலேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி ஒரு இன்ச்சு 4 அந்த மாதிரி 1 இன்ச்சு கூட வச்சு போட்ட பின்னாடி அதுக்கு முன்னாடி கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 12 இருந்தால் 11 இருந்துச்சு. 11 1 இன்ச்சு கூட்டி மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு கழிச்சு 1 இன்ச்சு கூட்டி மொத்தம் 12 1 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. ஆமாம், கோடு போட்ட பின்னாடி என்ன பண்ணோம், இந்த பட்டியோட இது டாட் பிடிச்சிருக்கேன், மெயின் டாட்டு. இதை வந்து அளவு எடுத்து 3 இன்ச்சு இருந்துச்சு, 2.25 இருந்துச்சு, 3.25 1/2 இன்ச்சு கூட சேர்த்து 1/2 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு தான் 1/2 இன்ச்சு கூட்டி வச்ச பின்னாடி இது வந்து அந்த இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுதானாக்கா. ஆமாம், முதல் நிப்பிள் பாயிண்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த அகலம் ஆமாம், கிராஸோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச்சு ஒரு புள்ளி வந்துச்சுன்னு சொன்னேன். அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோ. அந்த மெயின் ஸ்ட்ரைட் கோடு போட்டிருப்ப பாரு, ஸ்ட்ரைட் கோடு அங்கேருந்து வைக்கணும். 3.6 எங்கேருந்து வைக்க சொன்னேன் நான். அங்கேருந்து ஒன்று வைக்கணும், கீழே அது மாதிரி அந்த 12 ஒன்று வச்சு அது மாதிரி இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து இங்கே வச்சல, இங்கேருந்து இங்கே ஒன்று. ஆமாம், வச்சுட்டு இது இந்த டாட் பிடிச்சது வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அம்மாவோட ப்ளவுஸில் எவ்வளோ டாட் இருக்கோ அந்த அளவு இருக்குன்னா, இப்போ இங்கே இதுலேருந்து 1 இன்ச்சு இங்கிட்டு இது இந்த பக்கம் இருந்து 1 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம அப்படியே அதில் ஸ்கேலை வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் கோடு இந்த மாதிரி போட்டோம்னா இதை நீ அப்படியே கட் பண்ணிடு. இந்த இருக்கு சிஸ்டர். இந்த தாக்கா இதாக்கா ரெண்டா மொதது அங்கிட்டு நீ தைக்கும்போது வலது பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு கிராஸ் அடித்து வெட்டிட்டு தைச்சிக்கோ. அப்போ கழுத்து லூஸ் விழுகாது. இந்த சோத்து கை பக்கம் உள்ளது மட்டும் இந்த சைடு மட்டும் உள்ளது நீ ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணேன்னா உனக்கு லூஸ் விழுகாது. அது இப்போ இது ரெண்டையும் நாச்சஸ் போடலாம். ஆமாம், அது ரெண்டையும் நாச்சு போட்டுக்கோ. அப்படியே அங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாரு. 3.25. அந்த 3.25 அப்படி இன்னொரு நாச்சு போட்டிருக்க பத்தியா, அதில் வை 3.25 கரெக்டாக வை. அதுலேருந்து அங்கே வந்த கடைசி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 10. அப்போ நீ வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோ. அப்போ 10.5 வச்சு நீளம் மார்க் பண்ணு. நீளம் 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணு. கீழே வச்சுக்கோல, கீழே மேலேயும் ஃபஸ்ட் மார்க் பண்ணு. கீழே 10.5 மேலேயும் கொஞ்சம் 10.5 வச்சு மார்க் பண்ணு. அது மாதிரி மேலே ஒரு 10.5 வச்சு மார்க் பண்ணு. அதை அப்படியே ஸ்ட்ரைட் கோடு போடு. அந்த 10.5 அது அப்படியே ஸ்ட்ரைட் கோடு போட்டு. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்குது, அளவெடு. எந்த பக்கம், கொக்கி பக்கமோ இல்லை பாக்கத்தில், எந்த பக்கம்னாலும் எடுத்துக்கோ. இந்த எவ்வளோ தச்சுருங்க. அந்த அங்கேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 2.25 இருக்குது. 2.25னா 1 இன்ச்சு சேர்த்துக்கோ. கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு. 3.25. 4 வைக்கிறேங்க்கா. சரி வச்சுக்கோ. கொஞ்சம் பண்ணிட்டியா. அடுத்து வந்து மெயின் டாட்டுக்கு அங்கனுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாரு. 3.5 சேர்த்து முன்பு வருமா. 3னா பட்டி ஒன்று போல தான் இருக்குதுல்ல உனக்கு. நீ 2.5 வச்சு மார்க் பண்ணு. 2.5னா 3.5 அந்த கணக்கு மார்க் பண்ணிக்கோ. 3.5 வச்சு மார்க் பண்ணு. அங்கிட்டு 3 இன்ச்சு விட்டேல, அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சா வச்சு மார்க் பண்ணு. இது இப்போ ஃபுல்லாக அது
இனி அதை ஃபுல்லாக அப்படியே ஃபஸ்ட்டு இது பண்ணு. போட்டில இப்போ நீ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இடுப்பு சுற்றளவு, முன்பக்கம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாரு. 2 பக்கமே பார்த்துக்கோ. இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, கீழே இருந்து அங்கே எவ்வளோ இருக்குன்னு பாரு. 7 இன்ச்சு இருக்கா, எவ்வளோ இருக்குது? 7.1 இருக்குதா? கரெக்டாக இங்கே வச்சு பார்க்கணும். 7 இருக்கா, அது மாதிரி அந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. வெட்டு இருக்கு. அங்கே வரைக்கும் வரக்கூடாது. நீ தையல் எங்கே போட்டிருக்கியோ இங்கே கொக்கி இந்த இது வந்து இந்த ஜாயிண்டோட நிப்பாட்டிக்கணும். நம்ம எவ்வளோ இருக்குன்னு பாரு. 7.2 இருக்கு. 7. அப்போ 7.25 வச்சு 7.25னா 3 இன்ச்சு சேர்த்துக்க எக்ஸ்ட்ரா. நீ கிராஸ் அடிப்பியா முன்னாடி, கிராஸ் முன்னாடி இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கிராஸ் வெட்டிக்கோ. 7.25னா 8.25, 9.25, 10.25 கீழே வை. இங்கேருந்து அங்கே நெட்டாக 10.25 வச்சு மார்க் பண்ணு. 10 இருக்குல்ல, ஆச்சு அப்படியே வச்சு பட்டி வெட்டிக்கோ. நீ முன்னப்பண்ண வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வை. கீழே 1/2 இன்ச்சு வை. 1/2 இன்ச்சு வச்சு அதை இங்கேருந்து நீ கிராஸாக கூட போடு. ஸ்கேலை இப்படி வச்சு போட்டு பழகு. எதுக்குக்கா அந்த 1/2 இன்ச்சு? அது வந்து உனக்கு பட்டி வந்து இதாக கரெக்டாக இதாக இருந்தால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீ இதை வெட்டிடு. அப்படியே வெட்டிடு, அவ்வளோதான். அவ்வளோதான். முன்னாடி வந்து கரெக்டாக முன்னாடி பக்கம் வர்றதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோ. அது முன்னாடி வரணும்னு தெரியறதுக்காண்டி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. அது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.